Hi everyone, welcome back to my channel. Let's learn Narayaniam in a fun and simple way. இன்னைக்கு நம்ம நாராயணத்துல தசகம் டு ஸ்லோகா டு பார்க்க போறோம். கேயூராங்கத கங்கனோத்தம மகா ரத்னாங்கு லீலாங்கித ஸ்ரீமத் பாஹு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருஹாம் காஞ்சித் காஞ்சன காஞ்சி லாஞ்சித லசத பீதாம்பரா லம்பினீம் ஆலம்பே விமலாம்புஜத் த்விதிபதாம் மூர்த்திம் தவாத்திச்சித்தம் கேயூராங்கத கங்கனோத்தம ரத்னாங்குலீலாங்கித ஸ்ரீமத் பாஹு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருஹாம் காஞ்சித் காஞ்சன காஞ்சி லாஞ்சித லசத பீதாம்பராலம்பினி ஆலம்பே விமலாம்புஜத்விதிபதாம் மூர்த்திம் தவார்த்திச்சிதம். வாங்க இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை முதல்ல கதை மூலமா தமிழ்ல பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு சின்ன பையன் கண்ணை மூடிக்கொண்டு மகாவிஷ்ணுவின் அழகான உருவத்தை மனதில் நினைத்தான். அவர் முன் ஒரு அழகான திருவுருவம் தோன்றியது. பெருமாள் தனது கைகளில் அழகான வளையல்கள் அணிந்திருந்தார். விரல்கள் மிக அழகான ரத்தின மோதிரங்கள் மின்னின. அவர் 4 கரங்களிலும் தெய்வீக சக்திகளை காட்டும் பொருட்கள் இருந்தன. பின் பக்தன் கீழே பார்த்தான். இறைவனின் இடுப்பு தங்க கட்டு பிரகாசித்தது. அவன் அணிந்திருந்த மஞ்சள் நிற பீதாம்பரம் காற்றில் ஆடியது. பீதாம்பரம்னா அவர் அணிந்திருக்கும் மஞ்சள் நிற தெய்வீக ஆடைக்கு தான் பீதாம்பரம் என்று சொல்கிறார்கள். அதன் பின் பக்தன் கவனம் சென்றது. இறைவனின் புனிதமான தாமரை பாதங்கள். அவை மிகவும் மென்மையானவை, அமைதியானவை, அன்பு நிறைந்தவை. அப்போது பக்தன் எண்ணினான், இந்த தாமரை பாதங்கள் என் மனதில் பிடித்து கொண்டால் என் எல்லா கவலைகளும் நீங்கிவிடும். அவன் பெருமாளை வேண்டினான். என் உள்ளத்தில் நீ எப்போதும் இருக்க வேண்டும், என் கஷ்டங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று வேண்டினான். எஸ் குட்டீஸ், நீங்க இதே மாதிரி எப்பயுமே பெருமாளை ஸ்ரத்தையோட நீங்க வேண்டிங்கன்னா பெருமாள் எப்பயுமே உங்களுக்கு நல்லதே பண்ணுவார். Now let's see the meaning of this sloka in English in the form of a story. Once upon a time, a small boy closed his eyes and imagined a beautiful form of Lord Vishnu. He saw the Lord standing gracefully in front of him. The Lord was wearing shining bangles and ornaments on his hands. His fingers had sparkling gem-studded rings that glittered like stars. His 4 strong arms were holding divine symbols, showing his power to protect everyone. Then the boy looked down. Around the Lord's waist was golden belt shining brightly. He wore a soft yellow silk cloth which is called Pitambara that flowed gently like a river. Finally, the boy's eyes rested on something most beautiful, the Lord's pure, soft lotus feet. They were glowing, peaceful and full of love. The boy felt, if I hold onto these holy feet in my heart, all my worries will disappear. So he prayed, Oh Lord, please stay in my heart forever and remove all my troubles. So kids, if you always pray to Lord Krishna with sincerity, God will always be besides you to help you. Om Namo Narayanaya. Dear parents, if this video is helpful for your children's learning, please subscribe to the channel and support us. Thank you for learning with us. See you in the next video.